கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை திட்டமிடலின்றி திறந்து மக்களை கஷ்டப்படுத்தியது இந்த திமுக அரசு என்று சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது குற்றச்சாட்டினை முன்வைத்து விமர்சித்திருக்கிறார். சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்கள் பெரும் அவதியடைந்து வருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை திட்டமிடலின்றி திறந்து பயணிகள் அவதியடைந்து வருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு செல்லக்கூடிய மக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருவதாகவும் கடந்த 3 நாட்களாகவும் இது நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை திட்டமின்றி திறந்து மக்களை கஷ்டப்படுத்தியது இந்த திமுக அரசு என்று அவர் கூறியிருக்கிறார். நிர்வாக திறனற்ற ஆட்சி, கிளாம்பாக்கமே சாட்சி என்ற வசனத்துடன் அவருடைய பதிவினை பார்த்து வருகிறோம். சொந்த ஊருக்கு செல்லக்கூட மக்களை பரிதவிக்க வைக்கும் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு தனது கடுமையான கண்டனம் என்றும் இபிஎஸ் கூறியிருக்கிறார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பேருந்து சேவை முறையாக இருப்பதை திமுக அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். நிர்வாக திறனற்ற ஆட்சி, அதற்கு கிளாம்பாக்கமே சாட்சி என்ற அடைமொழியுடன் அவர் அந்த பதிவினை வெளியிட்டிருக்கிறார். பக்ரீத் முகூர்த்த நாள் நிறைந்த இந்த வார இறுதியில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பது அரசுக்கு தெரியாதா? அதற்கு சரியான திட்டமிடல் இல்லையா? சொந்த ஊருக்கு செல்ல மக்கள் திரகின்ற போது அவர்களை பரிதவிக்க விடக்கூடிய சூழலில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் இருப்பதாகவும், உடனடியாக பேருந்து நிலையத்தில் பேருந்து சேவை முறையாக இருப்பதையும் இயங்குவதையும் அரசு கண்காணிக்க வேண்டும் என்றும் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். சொந்த ஊருக்கு செல்லக்கூடிய மக்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகியதாக செய்திகள் வெளிவருகின்றன என்றும், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை திட்டமின்றி திறந்து மக்களை கஷ்டப்படுத்துகிறது இந்த திமுக அரசும், பக்ரீத் முகூர்த்த நாள் நிறைந்த வார இறுதியில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பது அரசுக்கு தெரியாதா? சொந்த ஊருக்கு செல்லக்கூட மக்களை பரிதவிக்க வைக்கும் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு எனது கடும் கண்டனம் என்றும் இபிஎஸ் கூறியிருக்கிறார். அவருடைய பதிவினைத்தான் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நிர்வாக திறனற்ற ஆட்சி, அதற்கு கிளாம்பாக்கமே சாட்சி என்று குறிப்பிட்டு அவர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை திட்டமிடலின்றி திறந்து மக்களை கஷ்டப்படுத்தியது இந்த திமுக அரசு என்று இபிஎஸ் விமர்சித்திருக்கிறார். அடுத்தடுத்து வார விடுமுறை நாட்கள் மற்றும் பக்ரீத் முகூர்த்த நாள் என்று வார இறுதியில் மக்கள் கூட்டம் அலைமோதும் என்பது தெரியாதா? சொந்த ஊருக்கு செல்லக்கூட மக்களை பரிதவிக்க வைக்கும் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு தனது கடுமையான கண்டனம் என்றும் இபிஎஸ் கூறியிருக்கிறார். பேருந்து சேவை முறையாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருப்பதை திமுக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருக்கிறார்.